அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 ராஜாக்கள் 14:23 சில வார்த்தை வாசிங்க பார்க்க. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. இந்த 20 நாட்களிலே தேசம் செழிப்பாக இருந்ததாம். சமாதானம், ஆசீர்வாதம் ஆக எல்லைகளை அவன் விஸ்தாரமாக்கினான் அப்படின்னு பார்க்கிறோம். ஆக தேசத்தை விஸ்தாரப்படுத்தினான். ஆக செழிப்பு, அத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. அதன் விளைவு தான் அவர்கள் தேவனை மறந்தார்கள், விக்கிர ஆராதனைக்கு போனாங்க. பாருங்க, என்னைக்கும் நமக்கு செழிப்பு தான் நமக்கு ஆபத்து. ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா ஆசீர்வாதம் ஆக காரியமெல்லாம் கைகூடி வருகின்ற சொல்றது தான் நமக்கு ஆபத்து. நெருக்கத்தின் மத்தியிலே விழுந்து போகிற கிறிஸ்தவர்கள் குறைவு. ஆனால் ஆசீர்வாதத்தின் மத்தியில் விழுந்து போகிற கிறிஸ்தவர்கள், ஆசீர்வாதம் அதிகமாக வந்தனால விழுந்து போன ஊழியர்கள் தான் ரொம்ப அதிகம். ஆகவே தேவ பிள்ளைகளே, செழிப்பு தான் ஆபத்து. பாருங்க, ஒரு வார்த்தை இருக்குது, ஓசியா 13:6 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். அதனால் தேவனையே மறந்தார்கள். பாத்தீங்களா? அப்ப இந்த செழிப்பு தேவனையே மறக்க வைத்தது, பெருமை கொள்ள வைத்தது, தங்கள் புயபலத்தை நம்பி தங்களையே சார்ந்து கொள்ள வைத்து விட்டது. பாரு, அதனால தான் எப்போவுமே ஆசீர்வாதம் வரும்போது கவனமாக இருக்கணும். ஒருவேளை கேட்குற தேவ பிள்ளைகள், உங்கள் நெருக்கம், உங்கள் இல்லாமை, வறுமை, உங்களுடைய எதிரான சூழ்நிலைகள் நிமித்தம் உங்களை நொந்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இந்த நேரங்களில் ஆண்டவரத்தில் அதிகமாய் நாம் நெருங்க வேணும். இப்படிப்பட்ட காலங்களில் தான் தேவனை தேடுவதற்கு அதிக வாய்ப்பு, ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு அதிக வாய்ப்பு, அவர் சித்தத்தை திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த நெருக்கங்கள் தான் ரொம்ப நமக்கு முக்கியம். பாருங்க, இந்த நெருக்கங்களை, இந்த பாடுகளை முறுமுறுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக தேவ பிள்ளைகள் இதை பயன்படுத்தி கொண்டு தேவன் முகத்தை தேடி நெருங்குங்க. கர்த்தர் சொல்கிற எல்லா நெருக்கத்தையும் விடுதலையாக்கி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.